மக்களே எல்லாருக்கும் ஒரு இணை சிறப்பான இரவு வணக்கம். இந்த அறிக்கையை ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க, முழுமைக்கும் பாருங்கள். நம்ம நாளை முதல் கனமழை தீவிரமாகும் அப்படின்னு நம்ம கொடுத்துருந்தோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லியிருந்தோம் நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் இன்றைக்கி சில இடங்களில் கனமழை பதிவாக நம்ம எச்சரிக்கை கொடுத்துருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா திண்டுக்கலுக்கு மேற்கே மழை உருவாகி பெய்யுது. ஈரோடு மாவட்டம் சில இடங்களில் கனமழை அப்படிங்கிறது பதிவாகி வருகிறது. ஸோ இது இன்றைக்கி தான் ஆரம்பம். நாளை மறுநாள், அதாவது இன்றைக்கி மேற்கு மாவட்டங்களில் மழை தொடங்கியிருக்கு. நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இடங்களும் மழை பெய்ய போகுது. நாளைக்கு மேற்கு மாவட்டங்கள் கொஞ்சம் எச்சரிக்கை இருக்கணும். ஏகப்பட்ட இடங்களும் மழை பெய்ய போகுது. ஈரோடு, சேலம், நாமக்கல், திருச்சி, தஞ்சாவூருக்கு மேற்கே நாளைக்கு பெரும்பாலான இடங்களில் மழை பதிவாகும். குறிப்பாக இந்த திருச்சிராப்பள்ளிக்கு மேற்கே கரூர், நாமக்கல், சேலம், அதே போல் நம்ம மதுரை, மணப்பாறை, திண்டுக்கலுக்கு மேற்கே இப்போ மழை பதிவாகிட்டு இருக்குது. வரக்கூடிய மணி நேரங்களில் கூட மதுரைக்கு மேற்கே சில இடங்களில் மழை பதிவாகலாம், வாய்ப்பு இருக்குது. ஆனால் நாளை மறுநாள் அடுத்த ஒரு 3 நாட்களுக்கு மழை கண்டிப்பாக பெய்யுங்க, சரிங்களா? கவலைப்படாதீங்க. அடிக்கக்கூடிய வெயிலுக்கெல்லாமே மழை வந்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கே பார்த்திங்கன்னா மழை உருவாகிடுச்சு. அப்போ நாளைக்கு சொல்லவே தேவையில்லை. ஏகப்பட்ட இடங்களும் மழை இருக்குது. திருவண்ணாமலை, திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, அதே போல் திருவண்ணாமலைக்கு மேற்கே, திருவண்ணாமலைக்கு வடக்கே, திருச்சி, தஞ்சாவூர், அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை, டெல்டா மாவட்டங்களுக்கும் மழை இருக்கும். கிழக்கையும் மழை இருக்கும், மேற்கையும் அதிகமான மழை இருக்கும். மேற்கு மாவட்டங்களுக்கு மதிய மழை உருவாகும் போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. ஆலங்கட்டி மழை பதிவாகலாம். இதை பற்றி விரிவாக பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் ஸ்கிப் பண்ணால் பற்றி மறக்காமல் ஸ்கிப் பண்ணிட்டு பாருங்கள். தயவுசெய்து ஸ்கிப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள். அதாவதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா திண்டுக்கலுக்கு மேற்கே மழை மேகம் உருவாகி தீவிரமாகிட்டு இருக்குது. அதே போல் கோயம்புத்தூர் மாவட்டம் சில இடங்களில் மழை மேகம் உருவாகிட்டு இருக்குது. சேலத்தில் கூட இன்றைக்கி மதியானம் மாலையில் மழை மேகம் உருவாகி சில இடங்களில் மழை கொடுத்துருக்கலாம். ஆனால் அதிகமான மழை அப்படி ஈரோடு மாவட்டம் வடக்கே, ஈரோடுக்கு வடக்கே இந்த கர்நாடகா எல்லையோர பகுதிகளில் இன்றைக்கி மழை பதிவானது, சரிங்களா? இது தொடக்கம்தான். நம்ம நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் மழை பதிவாக நம்ம கொடுத்துருந்தோம். ஆனால் இப்போ மேற்கு மாவட்டங்களில் கூட மழை தொற்றுச்சு, சரிங்களா? இந்த கோடை மழையை பொறுத்த வரைக்கும், இந்த கோடை மழையை பார்த்தீங்கன்னா நான் சொல்லிடுறேன். கோடை மழை இருக்குது பார்த்தீங்களா, இது என்ன இதோடைய தன்மை பார்த்தீங்கன்னா யாராலையும் கணிக்க முடியாது. நான் சொல்லிடுறேன், யாராலையும் இப்போ திருச்சிராப்பள்ளியில் மழை பெய்யும், திருப்பத்தூருக்கு சென்னையில் மழை பெய்யும், நாளைக்கு புதுக்கோட்டையில் மழை பெய்யும், கோடை மழை புதுக்கோட்டை ஒதுக்கும், திருச்சியில் மட்டும்தான் மழை பெய்யும், அப்படி யாராலையும் சொல்ல முடியாது. இந்த கோடை மழை அடிக்கக்கூடிய வெயில் எவ்வளவு டிகிரி வெயில் அடிக்குதோ அந்த அவ்வளோ டிகிரிக்கு எந்தெந்த இடங்கள் அதிகமான வெயில், அந்த வெயில் அடிப்பது மட்டும் இல்லை, எல்லா இடங்களும் அதிகமான வெயில் அடிக்கும். ஆனால் அந்த காற்று எந்த இடத்துல குவியுதுன்னு பார்க்கணும். அந்த அரபிக்கடல் காற்று எந்த பக்கம் வருது, வடமேற்கு வெப்ப காற்று எந்த மாவட்டங்களில் குவிக்குது, இந்த கடற்காற்றுடைய வேகம் எப்படி இருக்குது, இது எத்தனை மணிக்கு நுழையுது, இதெல்லாம் பொறுத்து தான் கோடை மழை அமையும், சரிங்களா? இதனால் கொஞ்சம் ஏதாவது புரிஞ்சுக்கோங்க. மழை இருக்கும். அடுத்த ஒரு 3 தினங்களுக்கு மழை பெய்யும். ஆனால் தமிழகம் முழுவதும் மழை பெய்யாது. சில இடங்களில் டெல்டாவில் மழை இருக்கும், வட மாவட்டம் மழை இருக்கும், தென் மாவட்டம் மழை இருக்கும். ஆனால் டெல்டா மாவட்டம் முழுவதும் மழை பெய்யாது, வட மாவட்டம் முழுவதும் மழை பெய்யாது. டெல்டாவில் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், நாகப்பட்டினம், இங்கே சில இடங்களில் மட்டுமே மழை இருக்கும், சரிங்களா? சில இடங்களில் மட்டுமே மழை இருக்கும். அதே போல் நம்ம வட மாவட்டங்களில் சில இடங்களில் மழை எதிர்பாருங்க. கண்டிப்பாக சில இடங்களில் கண்டிப்பாக உறுதியாக மழை பெய்யும். தென் மாவட்ட மக்கள் சில இடங்களில் மழை எதிர்பாருங்க. கண்டிப்பாக சில மாவட்டங்களில் மதுரை, மணப்பாறை, திண்டுக்கல், தூத்துக்குடி, கோவில்பட்டி சில இடங்களில் கண்டிப்பாக மழை பெய்தே தீரும், சரிங்களா? அதனால் கவலைப்படாதீங்க. இந்த கோடை மழை அப்படிங்கிறது வடகிழக்கு பருவமழை, தென்மேற்கு பருவமழை தான் எல்லா இடங்களுக்கும் மழை பெய்யும். அது கடலிலிருந்து மேகத்தை அனுப்பி உற்பத்தி பண்ணி தமிழகம் முழுவதும் பரவி பெய்யும், அது வேறு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கோடை மழை அப்படிங்கிறது பருவமழை போல கிடையாது, சரிங்களா? புரிஞ்சுக்கோங்க. கோடை மழை ஒதுக்கி பெய்யும். ஆனால் ஒதுக்கப்பட்ட இடங்களில் நிறைய பேர் வெறுத்துருவாங்க. என்ன சார் இது, அங்கே பெய்யுது, திருச்சியில் மழை பெய்யுது, நாமக்கல்லில் மழை பெய்யுது, ஆனால் எங்கள் ஊர் பக்கம் மழை வர மாட்டேங்குது, மழை வந்தாலும் ஜில்லுன்னு காற்றடிச்சிட்டு போயிடுது, என்ன சார் இது அப்படின்னு நிறைய பேர் கவலைப்படுவாங்க. ஜில்லுன்னு காற்றடிச்சு வச்சுக்கோங்களேன், எல்லா இடங்களுக்கும் மழை பெஞ்சிரும். ஆனால் ஒரு இடத்துல மழை பெய்யாமல் இருக்குதுன்னா அது எப்படியாவது அந்த எந்தெந்த இடங்களும் மழை ஒதுக்குதோ அந்த இடங்களும் வெப்பமான பகுதி அதிகமாக இருக்கும். அந்த வெப்பமான பகுதி இருக்கும்போது எல்லா இடமும் குளிர்ச்சி ஆயிரும். அப்போ அந்த ஒதுக்கப்பட்ட இடங்களில் வெப்பமான இருக்கும். அப்போ ஒதுக்கப்பட்ட இடங்கள் என்ன, ஒரு நாள் கண்டிப்பாக கனமான ஒரு தீவிரமான மழையாக கொட்டி தீர்த்துரும், சரிங்களா? இதனால் மழை ஒதுக்கிடுச்சுன்னு கவலைப்படாதீங்க, சரிங்களா? இந்த சுற்றுமழை ஒரு 3 தினங்களுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் ஏப்ரலாக நம்ம எதிர்பார்க்கலாம். ஏப்ரல் முதல் வாரம் அப்படின்னா ஏப்ரல் 2வது வாரம் அடுத்த சுற்றுமழை தீவிரமாகும், சரிங்களா? இதனால் மழை வந்தாலும் ஏற்றுக்கொள்ளுங்கள். திடீரென்று மழை பெய்வதும்
திடீரென்று ஆலங்கட்டி மழை பெய்வதும் அடுத்தடுத்து வரும் நாட்களில் கண்டிப்பாக உறுதியாகுது. அதாவது தஞ்சாவூரில் மதியானம் அதிகமான வெயில் அடிக்கும். ஆனால் திடீரென்று பார்த்தீங்கன்னா கருமேகங்கள் சூழ்ந்து திடீரென்று மழை பெய்யும். அதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? தஞ்சாவூர், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், அந்த பக்கம் சென்னை, இந்த பக்கம் மதுரை, எல்லா இடங்களுக்கும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? நாளைக்கு கவனமாக இருங்க. நாளை மார்ச் மாதம் 17ஆம் தேதி மழைக்கான வாய்ப்புகள் பொறுத்த வரைக்கும் வட உள் மாவட்டம் திருப்பத்தூர், ராணிப்பேட்டை வரைக்கும் மழை வரலாம், வாய்ப்பு இருக்குது. ராணிப்பேட்டை அதே போல் சென்னைக்கு மேற்கே மழை வரலாம். திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, கர்நாடகா எல்லையோரத்தில் கண்டிப்பாக நாளைக்கு மழை இருக்கும். கர்நாடகா எல்லையோரத்தில் நாளை இதை விட இன்றைக்கி தொடங்கியிருக்கு. நாளைக்கு சற்று பரவலாக கூட மழை பெய்யலாம், வாய்ப்பு இருக்குது. ஈரோடு, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர் இந்த இடங்களில் கண்டிப்பாக மழை இருக்கும். நாளைக்கே மழை எதிர்பாருங்க. நாளை அது 3 தினங்களுக்குள்ளே மேற்கே மாவட்டங்களில் மழை கிடைச்சிடும். சரிங்களா? கவலைப்படாதீங்க. மேற்கு மாவட்ட மக்கள் மழை பெய்யும் போது கவனமாக இருங்க. நாமக்கல், சேலம், அதே போல் கிருஷ்ணகிரி, தருமபுரி, டெல்டா மாவட்டம் அதே போல் நம்ம கடலோர மாவட்டங்களுக்கு மழை வரும். சரிங்களா? மேலும் மதுரை, மணப்பாறை, திண்டுக்கல், நீங்கள் திண்டுக்கல்லுக்கு மேற்கே சில இடங்களில் மழை பெய்யுது. நாளைக்கு திண்டுக்கல், மதுரை, மணப்பாறை மையமாக வைத்து மழை பதிவாகலாம், வாய்ப்பு இருக்குது. ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம், தென்காசி, குற்றாலம், தென் மாவட்டம், கடலோர பகுதி, தென் மாவட்ட உள்பகுதி எல்லா இடங்களுக்கும் தென் மாவட்டம் முழுவதும் கோடைக்கால மழை வாய்ப்பு இருக்குது. அடுத்த 3 தினங்களுக்கு தென் மாவட்டம், டெல்டா மாவட்டம், வட மாவட்டம், மேற்கு மாவட்டம் மழை தீவிரமாகும். இதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்தடுத்த அறிக்கையில் தெரிந்து கொள்ள மறக்காம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மழை இன்றைக்கி தொடங்கியிருக்கு. நாளை முதல் படிப்படியாக பரவலாக மாறும், தீவிரமாகும். சரிங்களா? மழை பெய்யும் போது கவனிக்க, இடி மின்னல், சூறாவளி காற்று அதிகமாக இருக்கும். நன்றி.